இந்த வீடியோல மோஸ்ட் 7 காமன் மிஸ்டேக்ஸ் while taking insurance இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பத்தி இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஈவன் நான் பண்ண மிஸ்டேக்ஸே இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். பொதுவா என்னோட கிளையன்ட்ஸ் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்துல இருந்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ ப்ராக்டிக்கலா நான் பார்த்த விஷயங்கள், நான் என்னோட யங்கர் ஏஜ்ல என்னோட 30ஸ்ல நான் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத நான் கன்சல்டேட் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க 30s and 40s அந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ண முடியும். உங்களோட இன்கம் தகுந்த மாதிரி கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஸ்ட்ராட்டஜி உங்களால பிளான் பண்ண முடியும். என்னோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் பொறுத்தளவுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ் ரெகுலரா நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அது போக பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் சம்பந்தமா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் சம்பந்தமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸும் ரெகுலரா என்னோட சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்ல நீங்க உங்களோட ஸ்கில்லை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு பெட்டரா நான் எப்படி ஒரு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் நான் எனக்கு எடுக்கிறது, நான் என்னோட மணியை எப்படி ப்ராப்பரா நான் சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி ப்ராப்பரா நான் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமனா நான் பார்க்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸை எப்படி எடுக்கிறதுனே தெரியல, எப்படி சூஸ் பண்றதுனே தெரியல அப்படின்றதா ஒரு காமனான மிஸ்டேக். இப்போ நீங்க 30s and 40ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட நீட் என்ன, ஸோ உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஏஜென்ட் சொல்றாரு, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, இல்ல பேங்க்ல நீங்க ஒரு லோன் கேட்கும்போது ஒரு பேங்க் மேனேஜர் உங்களை கன்வின்ஸ் பண்றாரு, இல்ல தெரிஞ்சவங்க யாரோ உங்களுக்கு சொல்றாங்க, ஒரு யூடியூப் வீடியோல சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த இன்சூரன்ஸோ நீங்க கண்டிப்பா எடுக்காதீங்க. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கு, எப்படி நீங்க பாலிசியை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ என்னைய கேட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாலிசிஸா நிறைய பாலிசிஸ் இப்போ தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, மாமா ஏஜென்ட்டா இருக்காரு, இல்லை எல்ஐசியில் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சின்ன சின்ன பாலிசியா போட்டு நிறைய பாலிசிஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரீமியம் பே பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ காம்ப்ரஹென்சிவா 1 or 2 பாலிசிஸ்லயே நீங்க கண்டினியூ பண்றது அப்படின்றதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும். இப்போ நீங்க 30s and 40ஸ்ல இருக்கீங்க, இப்போ மேரேஜ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஆனுவல் இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஆனுவல் இன்கம்ல இருந்து ஒரு 10 times இல்ல ஒரு 15 times நீங்க கால்குலேட் பண்ணி அந்த டைம்ல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இப்போ குழந்தை இன்னும் பிறக்கல அப்படின்னா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப சீனியரா இருக்காங்க, 60 இயர்ஸ்க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் யாராவது சீனியர் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இப்போ 60 வயசுக்கு மேல போயிருச்சு, நம்ம எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவாய்ட் பண்றதுனால ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. பேரண்ட்ஸ் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷனர் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கவரேஜ் இருக்கும். அது போக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க பாலிசி நீங்க ஒரு 40,000 50,000 நீங்க ப்ரீமியம் பே பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எத்தனை வருஷத்துல கவர் ஆகும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது மோஸ்ட் காமனா நான் பார்க்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ணும்போது தான் இது கிளைம் வராது. ஸோ ஏற்கனவே இந்த டிசீஸ் அவங்களுக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. ஸோ நிறைய மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி அவங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ இல்லை ஒரு லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க உங்களோட மணியை ஒரு 3 lakhs 5 lakhs அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க பார்க் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கல
அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கவர் பண்ற மாதிரியான ஒரு பாலிசி வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து போகலாம். ஸோ நீங்க வந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்றது என்னன்னே தெரியாம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ். நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ப்ரீமியம் பே பண்ணிடுவாங்க. பட் ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகும்போது இந்த டிசீஸ் வந்து ஏற்கனவே உங்க பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கு, அதனால கிளைம் வந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில சொல்றதுனால அவங்க கட்டின பிரீமியமே பாத்தீங்கன்னா வந்து வேஸ்டா தான் போகும். அதிகமா சேவிங்ஸ் பண்றதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமே போயிடுவாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸுங்க. ஸோ நீங்க ரொம்ப ப்ரீமியம் அதிகமா பே பண்ணி ஒரு யூலி பாலிசி எடுக்கிறீங்க இல்லை என்டோமெண்ட் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷன்ல தான் வரும். ஸோ சேவிங்ஸ்னா என்ன, இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எடுக்கிறதுங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடக்குது, ஒரு பிரெட் வின்னர் திடீர்னு ஒரு ஒரு ரிஸ்க் ஆயிடுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலியை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக எடுக்கிறதா வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்க. இப்போ சேவிங்ஸ்க்காக எடுக்கிறது அப்படின்றதுல நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ரியல் எஸ்டேட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கு. ஸோ பியூர்லி வந்து ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு ஹையர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு 99% மேல ஒரு கிளைம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி உங்களோட ஆனுவல் இன்கம்ல இருந்து 10 டைம்ஸ் டு 15 டைம்ஸ் நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய பேர் வந்து எடுக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி எடுத்தாலும் இல்லை இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சேவிங்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்சூரன்ஸ் வந்து பொதுவாக எடுப்பாங்க. நான் கட்டின பணம் வந்து எனக்கு திரும்ப வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லேயே வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஈவன் டேர்ம் இன்சூரன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 25 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, எதுவும் ரிஸ்க் ஆகலை, கிளைம் ஆகலை அப்படின்னா நீங்க கட்டின ப்ரீமியம் வந்து திரும்ப உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு காமனா நான் பார்க்கக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில வந்து நமக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவரேஜ் இருக்கும். இப்போ நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனில ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல, நம்ம எதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியா எடுக்கணும், தனியா எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம ப்ரீமியம் பே பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்டேக் வந்து காமனா பண்றாங்க. ஈவன் இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த கம்பெனில ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஈவன் 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனியை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். ரெண்டாவது உங்களோட ஏஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து அதிகமாயிரும். ஒரு 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் நீங்க தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. அதை வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ நீங்க கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரு 50 வயசுக்கு மேல நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி ஸோ உங்களோட அந்த டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 80D நீங்க பே பண்ணக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 80D தனியாவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம் வந்து நீங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டாக்ஸ் வந்து நீங்க ஹெவியா பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி லைஃப் இன்சூரன்ஸை செக்ஷன் 80C நீங்க யூஸ் பண்ணி டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கிறீங்களோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கீங்க, டாக்ஸ் நீங்க அதிகமா பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு செக்ஷன் 80D அதை வந்து உங்க ப்ரீமியம் உங்க டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அப்படி எடுக்கல அப்படின்னா டாக்ஸ் உங்களுக்கு நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 15,000 20,000 25,000 டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். இன்னொரு ஒரு காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட சேவிங்ஸ் பணம் எல்லாத்தையுமே கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது, ஒரு பெரிய ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்கிடுறது, 30ஸ்லயே நீங்க வீடு வாங்கிறது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்கா ஒரு இஎம்ஐ வந்து நீங்க பே பண்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயுமே சேவிங்ஸ் பண்ண முடியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன். ஸோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓன் ஹவுஸ் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல போய் வந்து வாங்குவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஏற்கனவே வந்து ஓன் ஹவுஸ் இருக்கும் போது நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வந்து ஒரு ஓன் ஹவுஸ் இல்லாதவங்க ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும், பிளஸ் வந்து வேற எதுவும் பேக்கப் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சேலரியில இருந்து நம்ம ஒரு லோன் எடுத்து தான்
வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. வேற உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி இல்லை நீங்க ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்றீங்க, இல்லை ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க, அவங்களோட இன்கம் வருது அப்படின்னா உங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே பே பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற மணியை அப்பார்ட் ஃப்ரம் ரியல் எஸ்டேட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல டைவர்சிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் காமனா நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா புவர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இப்போ வந்து ஒரு 40ஸ்ல இருக்கிறவங்க, ஒரு 40s 45 ஒரு 50 நெருங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 60 வயசுக்கு மேல 65 வயசுக்கு மேல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றதையே பிளான் பண்ணாம இருக்கிறாங்க. இது வந்து நான் ஒரு பாக்குறேன், அவங்கள பார்த்தாலே வந்து எனக்கே கொஞ்சம் ஒரு பயமாவே இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான பர்சனா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து இருக்கிற சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கிட்டோம், இல்லை வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்றோம், படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 60 வயசுல இருந்து நம்ம சப்போஸ் ஒரு 85 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி சர்வைவ் ஆகுறது? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பிசினஸை வச்சு நம்ம வந்து சர்வை பண்ற மாதிரியான ஒரு பிளானிங் பண்ணலாம். இல்லை நமக்கு 60 வயசுக்கு மேல பாசிவா இன்கம் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து ஒரு வீடு வாங்கி போட்டோம் அப்படின்னா வாடகை வரும், அது ஒரு ஆப்ஷன். பிளஸ் வந்து நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஆப்ஷன். பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வட்டி வரும். ஸோ அந்த வட்டி வந்து நமக்கு மாசம் மாசம் வந்து ஒரு சேலரி மாதிரி, ஒரு பென்ஷன் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். பட் இது எல்லாமே நீங்க பக்காவா ரிசர்ச் பண்ணி அதுக்கு ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸை வந்து சஸ்டெயின் பண்ணி அந்த பிஸ்னஸ்ல டெவலப் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல அந்த பிஸ்னஸை வச்சு அவங்க சர்வே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸும் எதுவுமே நம்மளால பண்ண முடியல, நம்ம வரக்கூடிய சேலரி வச்சு தான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, யூ ஆர் நியரிங் 40s ஆர் 50ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 60 வயசுக்கு மேல ஒரு பென்ஷன் வர மாதிரியோ ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு வர மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் மோஸ்ட் காமனா நான் பார்க்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா கிளைம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவாங்க, அங்க வந்து கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ கையில இருந்து நீங்க பே பண்ணிட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எடுத்திருக்கிற அந்த பாலிசி நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி கிளைம் பண்ணணும், அந்த கிளைம் டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஸோ கிளைமை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாலிசியோட வெயிட்டிங் பீரியட்னா என்ன, ஃப்ரீ லுக் பீரியட்னா என்ன, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட்னா என்ன, என்னென்ன விஷயங்கள் வந்து கவரேஜ் வந்து இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து கவரேஜ் வந்து கிடையாது, எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன். இப்போ நீங்க கையில இருந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா கையில இருந்து நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து பே பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, 3 வருஷமோ 4 வருஷமோ ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க, ஒரு 5வது வருஷம் ஒரு கிளைம்னு போகும்போது அப்பதான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நோட் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து கரெக்டா பெனிஃபிஷியை நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க. இப்போ நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்டோட நேம் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து உங்க ஒய்ஃப் நேமுக்கு நீங்க மாத்தணும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களோட பேரை வந்து நீங்க அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்க ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபேமிலிக்கு வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை வந்து அவங்க ஒரு ரிஸ்க் ஆகும்போது அவங்களுக்கு வந்து தெரியாமையே போயிடும். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து கரெக்டா பே பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரெனுவல்ஸை வந்து நிறைய பேர் காமனா பண்றது என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை வந்து பண்ணாம விட்டுறது. ஸோ வந்து ரெனுவல் டைம்ல மறந்துடுவாங்க, பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிரும். ஸோ கஷ்டப்பட்டு 5 வருஷமோ 10 வருஷமோ இப்போ நீங்க ப்ரீமியம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா அதை நீங்க ரெனுவல் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை கரெக்டாக ப்ரீமியம் பே பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றின டீட்டெயில்ஸை வீட்டில் வந்து உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக நான் பார்க்கக்கூடிய இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா விஷயமும் கவர் பண்ணலை.
பட் மோஸ்ட் காமனாக நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேற இன்சூரன்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, பாண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு வேறு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். கிளைம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ. ஜீவா.